எப்போதும் போல பரபரன்னு ஓடாம இந்த வாட்டி விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ரிலாக்ஸா செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா இந்த வாட்டி உஷாரா முன்னாடியே பிளான் பண்ணி வீட்டுல சுத்தம் பண்றது, கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறதுன்னு ஒரு நாளைக்கு முன்னாடியே பக்காவா எல்லாமே செஞ்சு வச்சுக்கிட்டா. ஸோ காலையில எழுந்து சாமி படத்துக்குலாம் பூ மட்டும் வச்சுட்டு நெய்வேத்தியத்துக்கு இந்த வாட்டி சாப்பாடு, வடை, பாயசத்தோட சக்கரை பொங்கல், கருப்பு வெள்ளை மூக்கடலை, அப்புறம் அது கூட தேங்காய் கொழுக்கட்டை, எள்ளு கொழுக்கட்டை மட்டும் செஞ்சிருந்தேன். ஆனா எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இந்த கொழுக்கட்டை ஷேப் மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது. இந்த வாட்டியோ சொதப்பல் ஆயிடுச்சு. எப்படியோ ஒரு வழி பேலன்ஸ் இருந்ததை அம்மாவே செய்ய சொல்லி பிள்ளையார் வாங்குறதுக்காக கிளம்பிட்டேன். இந்த வாட்டி பிள்ளையாருக்கு பெயிண்ட் எதுவும் பண்ணாம வைக்கணும்னு நினைச்சிருந்தேன். அதே மாதிரியே அழகா கிடைச்சது. நேரா கொண்டு வந்து பூஜை ரூம்ல வச்சுட்டு ஃபுல்லா சந்தனம் தெளிச்சு அவருக்கு பிடிச்ச அருகம்பல், எருக்கம்பூ மாலைன்னு எல்லாம் போட்டு நம்ம வீட்டு பிள்ளையார சூப்பரா ரெடி பண்ணி விளக்கேத்தி பிள்ளையார் துதி சொல்லி பூக்களால அர்ச்சதை பண்ணி ரிலாக்ஸா மன நிம்மதியோட பூஜை பண்ணி. ஆக்சுவலா எங்க அம்மா வீட்டுல எல்லாம் பிள்ளையார் வாங்குற வழக்கமே கிடையாது. ஸோ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஆசை. எப்படியோ நிறைவா பூஜை பண்ணியாச்சு. அப்புறம் இந்த வாட்டி 3வது நாள் வெள்ளிக்கிழமைன்றதுனால நான் 5வது நாள் தான் விசர்ஜனம் பண்ண போறேன். நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்களா இல்ல எப்போன்னு சொல்லுங்க. பாய்.